அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம், பரணி, ரத்னா 3 பேரும் ராசப்பா வக்கீலுக்கு போய் பணத்தை கொடுக்குறாங்க. அப்ப வைஜெயந்தியோட பின்னோக்கம் என்னங்கிறத சொல்லிடுறாங்க. அதாவது வைஜெயந்தியோட புருஷன் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு அந்த அம்மா தப்பா நினைச்சுக்கிட்டு என் குடும்பத்தையே பழிவாங்குறேன்னு அதனோட வாயாலேயே சொல்லுதுங்கிறாங்க சண்முகம். அப்படி என்னதான் நடந்ததுன்னு ராசப்பா வக்கீல் கேட்குறாங்க. வைஜெயந்தியோட கணவன் விருமன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாமியோட வைர வேலை திருடுறதுக்காக அங்கே வெளிநாட்டுக்காரங்களை கொலையே பண்ண பார்த்தான். அது எப்படியோ நான் கண்டுபிடிச்சு ஐஜிக்கு சொல்லிட்டேன். ஐஜி வந்ததுக்கப்புறம் விருமனை கண்டிச்சாரு, தண்டனையும் கொடுத்தாரு. அந்த தண்டனைக்கு பதிலாக தனக்குத்தானே தண்டனையை கொடுத்து தானே சூட் பண்ணி செத்துட்டான்னு சொல்கிறாங்க சண்முகம். இதை கேட்டதும் ராசப்பன் வக்கீலே கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியா நடந்ததுங்கிறாங்க. ஆமாங்க, ஆனால் வைஜெயந்தி நான் தான் அவங்க வீட்டுக்காரர் இறந்ததுக்கு காரணம்னு நினச்சிக்கிட்டு என் குடும்பத்தை பழிவாங்க தெரியுறாங்கங்கிறாங்க சண்முகம். நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கேஸை நானே எடுத்து பார்த்துக்கிறேன். சீக்கிரமாக அறிவழகனை வெளியில் கொண்டு வர கவலை இல்லாமல் இருங்கங்கிறாங்க. அப்போ ரத்னா கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க, உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பியிருக்க, எப்படியாவது என் கணவன் வெளியில் வந்தால் போதுங்கிறாங்க. நிச்சயமாக நியாயமும் தர்மமும் நம்ம பக்கம் இருக்குது. அதனால் அறிவழகன் வெளியில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ராசப்பன் வக்கீல். அதுக்கப்புறம் சண்முகம், பரணி எல்லாருமே பணத்தையும் கொடுக்குறாங்க. பணத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் சண்முகம், நீ நம்பிக்கையோடு போங்கிறாங்க. குடும்பத்தில் எல்லாருமே நம்பிக்கையோடு வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் எல்லாரும் கோர்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடியே ரத்னா போய் தீபம் ஏற்றுறாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை தீபம் ஏற்றுறாங்க. அது அணைஞ்சு அணைஞ்சு போகுது. இதை பார்த்துட்டு இருந்த சண்முகம், என்னடா நடக்குது இங்கே, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கே, என்ன இருந்தாலும் சரி அந்த கடவுளே நமக்கு துணைன்னு நினச்சிக்கிறாங்க சண்முகம். அப்போ ரத்னா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னென்ன இது, கிளம்பும் போதே சகுனம் சரியில்லையே, அபசகுனமாக தெரியுது, எனக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குது, நான் வரலைங்கிறாங்க. ரத்னா, என்ன நீயே இப்படி சொன்ன எப்படி, அதெல்லாம் நல்லபடியாக வக்கீல் வாதாடி அறிவழகனை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க, தைரியமாக போலாம் வா அப்படின்னு பரணி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சண்முகம் சொல்கிறாங்க, இதை பாரு, அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறாங்க. அண்ணே, உன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் எனக்கு என்னமோ தீபா நேரத்தை பார்த்தா கொஞ்சம் அபசகுனமாக தெரியுதுங்கிறாங்க. ரத்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த முருகன் துணை இருப்பான், வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் ரத்னாவும் சரின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் கோர்ட்டு வாசலில் போய் நின்றுட்டுருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே பாக்கியம், எசக்கி, முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ பரணியை பார்த்ததும் பாக்கியம் கோவப்படுறாங்க. என்ன பரணி, வரதுக்கு இவ்வளோ நேரமா, நாங்கள்லாம் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமாங்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற, நாங்கள்லாம் என்ன திடீர்னு கிளம்புற மாதிரியா இருக்குது, ஒவ்வொருத்தராக போய் குளிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க. சரி சரி, ஆனால் என் மனசே சரியில்லைடிங்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு பரணி கேட்கவும், ஆமாண்டி, விடிய காலையில் கனவு கண்ட, அதுவும் கெட்ட கனவாக இருந்துச்சுங்கிறாங்க. அப்படியா, அப்படி என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அறிவழகன் கருப்பு வேனில் போய்கிட்டு இருக்காரு, பின்னாடி ரத்தனா அழுதுகிட்டு போகிறா, விடிய கால கண்ட கனவு பழிக்குமோன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு என்னவோ பயமாக இருக்குதுடிங்கிறாங்க. இந்த சொப்பனத்தை கேட்டதும் மறுபடியும் இது 2வது சைனமா சண்முகத்துக்கு தெரியுது. இருந்தாலும் சரி, அந்த முருகனே துணைன்னு நினைக்கிறாங்க. சிவபாலன் அங்கே அப்படியே ஜம்முன்னு வந்து நிற்கிறாரு. இதை பார்த்ததும் வீரா, என்னடா சிவபாலா, என்ன இப்படி கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு என்னையே இப்படி வச்ச கண்ணு வாங்காமல் முறைச்சிக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்குறாங்க. ஏய், நீ பார்த்தா முறைக்கிற மாதிரி இருக்கா, நான் உன்னை ஆசையாக பார்த்தேன்ல வீராங்கிறாங்க. ஏய், இப்படியெல்லாம் பேசினேன் கண்ணை தோண்டி போடுவோம் பார்த்துக்கோங்கிறாங்க வீரா. ஓஹோ, கண்ணை தோண்டுவியா, இங்கே தோண்டு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் எதிரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தேன் செருப்பு பிஞ்சிடும் பார்த்துக்கோங்கிறாங்க வீரா. ஓஹோ, செருப்பு பெய்யுமா, இல்லை உன்னை கௌதம் கிட்ட இருந்து நான் காப்பாத்தினா நீ செருப்பாலையும் அடிப்பேன் செயலாலையும் அடிப்பியா, அந்த கௌதம் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்காத நன்றியை நினைச்சு பாருங்கிறாங்க ஷோபாலன். கௌதம் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா, என் கழுத்தில் தான் தாலி கட்டணுமா, நீ தாலி கட்டினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா, நீ பண்ணினது பெரிய துரோகம்டா, இதை என்னால் என்னைக்குமே நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க வீரா. இதை பாருல வீரா, உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டேங்கிறாங்க. ஏண்டா, ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம என்னோட அனுமதி இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டினதும் இல்லாமல் இதுக்கு வேற நியாயம் வேற சொல்லிட்டு இருக்கிறியாங்கிறாங்க வீரா. வேற என்னலாம் பண்ணுறது, அவன் ஒரு மோசமானவனு தெரியும், அதனால தான் நான் தெரிஞ்சதும் உன் கழுத்தில் வந்து தாலியை கட்டினேன், அப்படி கட்டினதுனால தான் நீ அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிருப்பட்டிருக்க, இல்லைன்னா அவன் கையில் சிக்கி சீரழிஞ்சிருப்பேங்கிறாங்க சிவபாலன். வீரா, மனசாட்சியை தொட்டு சொல்ல பார்க்கலாம், முகூர்த்த நேரத்தில் வந்து இந்த கௌதம் மோசமானவனை சொன்னால் நீயோ இல்லை உங்கள் அண்ணனோ நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்க. கல்யாணம் முடிஞ்சு இப்போ நீ சீரழிஞ்சு சின்னப்பட்டு நின்னதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி நினச்சி ஓன்னு அழுதுகிட்டு இருந்திருப்பேன். ஏதோ அந்த நேரத்தில் அவசரத்தில் வந்ததும் உன் கழுத்தில் தாலியை கட்டி இது வரைக்கும் நான் காப்பாற்றிருக்கேன், அதை நினச்சி பாருங்கிறாங்க. இப்போ கூட உங்கள் அண்ணனாகட்டும் நீயாகட்டும் அந்த வைஜெயந்தி மேடத்தை வீட்டில் நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வைஜெயந்தி மேடமும் அவங்க பையன் கௌதமும் மோசமானவன் நம்புனீங்க. இது வரைக்கும் அவங்கள பற்றி ஏதாவது தப்பாக நீங்கள் நினச்சிங்களா?
நான் பண்ணுனது மட்டும்தான் தப்புன்னு நினச்சிக்கிட்டு நீயாகட்டும், அத்தானாகட்டும் என்னை அடிக்கத்தானே வந்தீங்க. யாரும் என் பக்கம் இருந்த நியாயத்த புரிஞ்சுக்கவே இல்லையேலங்கிறாங்க. அப்ப வீரா எதுவும் பேசாம அமைதியா லாக்காயி நிக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படி கேளுங்க மாப்பிள்ளைங்கிறாங்க வைகுண்டம். பரணி சிவபாலனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. டேய் சிவபாலா நீ பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். வீராவே இப்பதான் புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா நீ கூட அப்ப என்னை நம்பலையல்ல. ஆனா போனா போகுதுன்னு வீராவை விட்டிருந்தா இந்நேரம் கௌதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருப்பான். வீராவை எப்பவுமே காப்பாத்திருக்க முடியாது. ஆனா இவளை காப்பாத்துறதுக்கு இவ பாரு என்ன சீவக்கட்டையிலையும் செருப்புலையும் அடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, சரி சரி உங்க 2 பேர்த்தோட சண்டையும் வீட்ல போய் வச்சுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஜீப் வருது. ஜீப்ல இருந்து அறிவழகன் இறங்குறாரு. இங்க ரத்னாவும் சண்முகமும் போய் அறிவழகன்கிட்ட பேசலான்னு போறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இதை பாருங்க குற்றவாளிகிட்ட பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஓரமா நில்லுங்கன்னு சொல்லிட்டு அறிவழகனை கூட்டிட்டு போறாங்க. அறிவழகன் ரத்னாவை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாங்க. ரத்னாவும் 2 வார்த்தை பேச மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரத்னா அறிவழகனை பார்த்து அழுகுறாங்க. இதை பாருல ரத்னா நீ ஒன்றும் அழுகாத, அண்ணன் இருக்கன்ல, அண்ணனை நம்புற இல்லைங்கிறாங்க. அண்ணே உன்னை நம்பாத நான் வேற யாரை நம்ப போறேங்கிறாங்க. பேசாம கவலைப்படாம வா. ராசப்பா வக்கீல் கிட்ட நிறைஞ்ச ஆதாரம் சாட்சி எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை வச்சு அவர் அறிவழகனை வெளியில கொண்டு வந்துருவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதல ரத்னான்னு சொல்லி கண்ணீரை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க வைஜெயந்தியும் அவங்க மகன் கௌதமும் வந்துடுறாங்க. முத்துப்பாண்டி பார்த்துட்டு போச்சுடா இந்த அம்மா இதுக்கு இங்கே வருது, இந்த அம்மாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வைஜெயந்தி வந்ததும், என்ன சண்முகம் உன் தங்கச்சிக்கு கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்க, உன் தங்கச்சி புருஷன் அறிவழகனை எப்பவுமே வெளியே கொண்டு வர முடியாதேன்னு அழுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரத்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் புருஷன் அறிவழகன் எப்பவும் வெளியே வரமாட்டான், வரவும் முடியாதுங்கிறாங்க. இது இந்த அம்மா சொல்கிறத கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா இது எதுக்காக இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. காலம் முழுக்க உன் புருஷன் ஜெயிலுக்குள்ளேயே தான் கிடக்க போகிறான், அவனை வெளியிலேயே வர முடியாது கொண்டு வரவும் முடியாதுங்கிறாங்க வைஜெயந்தி. இதை பார்த்து சண்முகம் கேட்குறாங்க, என்ன மேடம் பதவியில் இருக்கிறங்கிற மெதப்புலையும் திமிர்லையும் பேசுகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஏய் சண்முகம் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, பதவி மட்டும் இல்லை என்கிட்ட பணபலமும் இருக்குது. ஏன் முன்னாடி நீ எல்லாம் ஒரு தூசி மாதிரி, தட்டி விட்டா நீ பறந்து போய்கிட்டே இருப்பேங்கிறாங்க வைஜெயந்தி. மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காற்றுல காகிதம் தான் பறக்கும், இந்த சண்முகம் ஒன்றும் பறக்க மாட்டான். சண்முகம் போட்டிருந்த சட்டில் வேலை இருக்கு, அந்த வேலை காட்டி இது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம். என்னடா என்கிட்டயே குட்டி ட்ராமா நடத்துறியாங்கிறாங்க. ஆட நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்றீங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இது என் அப்பனோட வேலு, இது என் அப்பா முருகனோட அடையாளம். அந்த வைர வேலை ஆட்டைய போட போய்தான் ஓம் புருஷன் அந்த போலீஸ்காரன் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்தாரு. அப்படிப்பட்ட கேடு கெட்டவனுக்கு பொண்டாட்டியா இருந்துக்கிட்டு வெக்கமே இல்லாம எங்க முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கிறீங்களா, அதை நினைச்சா தான் எனக்கு சிரிப்பா வருதுங்கிறாங்க சண்முகம். என்னடா எங்க அம்மாவையே வெறுப்பேத்துறியா, இந்த இடத்துலயே உன் கையை காலை உடச்சு காட்டட்டுமாங்கிறாங்க கௌதம். சண்முகம் ஏத்துக்கிட்டு போறாங்க அரட்டிக்கிட்டு. என் கையை உடைக்கிறது இருக்கட்டும், முதல்ல என் கையை தொடு பார்க்கலாம் அப்படின்னு ஏத்துக்கிட்டு முன்னாடி போறாங்க. அப்ப பரணி எல்லாரும் தடுக்கிறாங்க. டே சண்முகம் சொன்னா கேளுடா, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் பேசாம வாங்குறாங்க. இப்ப சொல்றேன் கேளு, யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு உனக்கு அல்ல கையா நிக்கிறானே இந்த குருவையும் உள்ள தள்ள முடியும், இங்க நிக்கிறானே உன் பாலா போன பையன் கேடு கட்ட இந்த கௌதம், இவன் பொம்பளை பொறுக்கி சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கற்பழிச்சு கொலையும் பண்ணிட்டு இப்ப நடமாடிக்கிட்டு இருக்கான்ல, இவனையும் தூக்கி உள்ள வைக்க முடியும், உன்னோட பதவியும் பறிக்க முடியும், உன்னையும் தூக்கி உள்ள வைக்க முடியும்னு வைஜெயந்திக்கு சவால் விடுறாங்க சண்முகம். என்னடா என்கிட்டயே சவால் விடுறியா, சரி உன்னோட கேஸ் எப்படி போகுதுன்னு மட்டும் நான் பார்க்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இருக்கிற ஜட்ஜை விட வேறொரு ஜட்ஜு வந்திருக்காங்க. நளினி அம்மா தான் வந்திருக்கிறாங்க. முருகன் பக்தியாக வந்து அங்கே கோர்ட்டில் ஜட்ஜாக வந்து நிற்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து கையெடுத்து கும்பிடும்போது சண்முகத்துக்கு முருகனே நேரில் வந்த மாதிரி தோணுது. இருந்தாலும் இங்கே எல்லாரும் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ராசப்பா வாதாடிக்கிட்டு இருக்கும்போது அறிவழகன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அறிவழகன் தான் குற்றவாளின்னு சொல்லிடுறாரு ராசப்பன். இதை எதிர்பார்க்காத சண்முகம், இல்லை நான் கொடுத்த சாட்சி ஆதாரம் எல்லாத்தையும் அவர் மறைச்சிட்டு இப்போ அறிவழகன் மேலே இப்படி ஒரு பழி சொல்லிக்காக வாதாட வந்துட்டு இப்போ கேஸை திசை திருப்பி விடுறாரு. இதை என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க சண்முகம். சரி சண்முகம், அப்போ அறிவழகனுக்காக வேறு யாராவது வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களான்னு ஜட்ஜி கேட்குறாங்க. அறிவழகனுக்காக வாதாட வச்சிருந்த வக்கீல் இப்படி திசை திரும்புவார், பணத்துக்கு விலை போயிருப்பாருன்னு நான் நினச்சி பார்க்கல மேடம். ஆனால் என்கிட்ட ஆதாரம் சாட்சி இதெல்லாம் தான் நான் நம்புகிறேன், என் அப்பா முருகன் அதுக்கு மேலே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரத்தையும் சாட்சியும் கொடுக்குறாங்க சண்முகம். இந்த அறிவழகனுக்காக நானே வாதாடலாமான்னு கேட்கும்போது நளினி அம்மா சொல்கிறாங்க, நியாயத்துக்காக யார் வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாலதி கொலை நடந்த இடத்துல குரு போயிருக்காரு. அந்த நிமிஷத்தில் குரு அங்கே தான் இருந்திருக்காரு. எல்லாமே சிசிடிவி கேமரா மூலமாக சண்முகம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே மாலதியை துரத்திக்கிட்டு போனது அந்த வீட்டுக்குள்ளே வச்சு குரு கொலை பண்ணிட்டு அந்த நேரத்தில் போய் அறிவழகன் பார்த்ததும் திரும்பி வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு டைம் எல்லாம் குறித்து சாட்சி ஆதாரம் இது எல்லாமே கொண்டு போய் நம்ம வக்கீல் கிட்ட வக்கீல் அதையெல்லாம் வாங்கி பணத்தையும் வாங்கி மூட்டையை கட்டிக்கிட்டு ஏப்ப முட்டிட்டாரு. அதுக்கப்புறம் சண்முகம் வக்கீலையும் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னா அந்த ஆதாரத்தை எல்லாம் நளினி அம்மா கிட்டேயே
கொடுக்குறாங்க. ஜட்ஜு ஆதாரம், சாட்சி எல்லாமே பார்க்குறாங்க. அடுத்தது ஒரு சாட்சியை நான் கூப்பிடணுங்கிறாங்க சண்முகம். யாருன்னு கேட்டால் அங்கே துரையை தான் வர வச்சிருக்காங்க. அந்த துரை வந்து வைஜெயந்தியோட முகத்தெரிய கிளின்னு கிழிக்கிறாங்க. இந்த அம்மா என் தங்கச்சியை கொன்னது இந்த அம்மா தான். இவன் பையன் பண்ணின தப்புக்கு அந்த தப்பை பழியை ஏற்றுக்கிட்டு நான் தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு உண்மையை வந்து சொல்கிறாரு. வைஜெயந்தி இது எதிர்பார்க்கவே இல்லை. தானா சிங்கத்து வாயில வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு அப்பதான் தவிக்கிறாங்க. சண்முகம் அப்படியே மீசிய முறுக்கிட்டு கெத்தா நடந்து வராங்க. வைஜெயந்தி சண்முகத்தை பாக்குறாங்க. ஆண் சிங்கம் அப்படியே திமிரிக்கிட்டு மிளிரிக்கிட்டு வர்ற மாதிரி அப்படி வர்றதை பார்த்ததும் வைஜெயந்தி ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. எனக்கே தண்ணி கட்டிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மேடம், தப்பு செஞ்சவங்க என்னைக்குமே தண்டனையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த செந்தூர் முருகன் இருக்கானே அவன் கணக்குலையும் அவன் பார்வையிலையும் என்னைக்குமே தப்பிக்க முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு சண்முகம் எடுத்து சொல்றாங்க. இதை கேட்ட வைஜெயந்தி, கௌதம் இவங்க எல்லாரும் தானே வழிய வந்து இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு நினைக்கிறாங்க. கௌதம் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. துரைக்கும் அறிவழகனுக்கும் விடுதலை கிடைக்குது. இன்னும் என்னெல்லாம் நடக்குது நாளை பார்க்கலாம்.